ஸோ இங்கே 3 ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்க, எந்த பிக்சருக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு. கான்ஸ் டு மிஷ் பிட்டு ஆப் ஹோலன் என்ன பிக்சர்? Content see bitte meine Karte sperren. Give me bitte die Nummer von meiner Kreditkarte. ஒன்னு ஃபோன் பேசுறாங்க. மிஷ் அன்ரூஃபன். ஆஹா, இங்க 3 கொடுத்துருக்காங்கல்ல ரிக்வெஸ்ட். மிஷ் bitte abholen. Content see bitte meine Karte sperren. Give me bitte die Nummer von meiner Kreditkarte. ஸோ இது 3த்துல இந்த 3 பிக்சருக்கு எது மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கணும். அவரு ஃபோன் பேசுறாரே, அது பேரு. ஸோ இது ரெண்டுமே ஒரே பிக்சர், ஓகேங்களா? ஓகேங்க மேம். கிரெடிட் கார்டு வந்து பேவாங்க மேம், இல்ல சிஸ்டம்ல ஒர்க் பண்றப்ப இருக்குது. நல்லா பாருங்க. அப்ஹோலன்னா என்னது? சே மேம், கெட் நியர் பிட்டு டி நியூமர் ஒன் மைனர் கிரெடிட். ஆமா, கிரெடிட் கார்டு. எந்த பிக்சர்? பே சே சே மேம். சேவா? ஆமாங்க மேம். இல்லம்மா, நீங்க சொன்னது கிவ் மீ யர் பிட்டு தி நம்பர் ஃபார் மைனர் கிரெடிட் கார்டை வந்து சே பிக்சரா? ஆமாங்க மேம். எங்கம்மா அவர் ஓடுறாங்க? அப்ஹோலன்னா அது வந்து எடுத்து வர்றது தானங்க மேம்? ஆமா, பிக்கப் பண்றது. அப்ப இது எதுங்க மேம் பிக்கப் பண்ற போல எதுவும் தெரியலே. பிக்கப்னா போனாங்க மேம். கான்ஸ்டன்ட் பிட்டே அப்ஹோலன் இல்லையே, அதுக்கு வந்து ஹேண்டி ஏதாவது வருது. ஆமா, இந்த பிக்சர் எல்லாம் கிளியரா தெரியுதா இல்லையா உங்களுக்கு? தெரியுதுங்க மேம். ஸோ இவங்க பிக்கப் பண்ண முடியுமான்னு கேட்டா இவங்க என்ன பண்றாங்க? வண்டி சாவி எடுக்கிறாங்க, ஓடுறாங்க. தெரியலையா உங்களுக்கு? வண்டி சாவி ஏதோ ஏடிஎம் கார்டு போல தெரியுது ஓடுற போல தெரியுது மேம். சேதானே மேம். அப்ப சேதானே மேம். ஆமா, நான் என்ன சொன்னேன்? நீங்க என்ன சொன்னீங்கன்னா கிவ் மீ a bitte die Nummer von Credit Card சே அப்படின்னு சொன்னீங்க. அப்படிங்களா? Kannst du mich bitte abholen தான் சே. Content see bitte meine Karte sperren. Give me bitte die Nummer von meiner Kreditkarte. இப்போ இவங்க வந்து என்னோட கிரெடிட் கார்டு நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்க என்ன நோட் பண்ணுவாங்களா இல்லையா? ஆமாங்க மேம். அப்ப என்ன பிக்சர்? ஏதாவது ரீசார்ஜ் பண்ற போல. ஆவாங்க மேம். அவங்க தான் ஏதோ பேப்பர் கையில எடுத்து வச்சுட்டு நோட் பண்றாங்க. இது கண்டுபிடிக்க இவ்வளவு நேரம் பண்ணிட்டீங்க பாருங்க. அடுத்தது கான்டென்சி பிச்ச மைன கார்டை ஸ்பெரன். நான் மீனிங்ஸ் படிக்க சொன்னேன், படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். ஸ்பெரன்னா என்னது? பிளாக் பண்றது. ஸோ அப்போ கஸ்டமர் கேருக்கு தானே கால் பண்ணி சொல்லுவோம் என்னோட கிரெடிட் கார்டை பிளாக் பண்ணணும். அதனால தான் நான் vocabulary படிச்சுட்டு வாங்க, மீனிங்ஸ் படிச்சுட்டு வாங்கன்னு சொல்றேன் நான். ஓகே, அடுத்தது படிச்சுட்டு இருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஏதாவது என்ன சொல்ற ரிக்வெஸ்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன வேர்ட் யூஸ் பண்ணணும்னா, ரொம்ப பொலைட்டாக கேட்கணும், யார்கிட்டயாச்சும் ஹெல்ப் கேட்கணும்னா கான்டென்ட் யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஆஃபர் பண்ணுறீங்கன்னா கான்டெ நான் இது செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்கலாம்.
ஸோ கான்டே ஈஷ் நாக் ஐனன் காஃபி ஹாபன். நான் எனக்கு ஒரு காஃபி கிடைக்குமா, இன்னொரு காஃபி கிடைக்குமான்னு கேட்குறதுக்கு கான்டே ஈஷ் நாக் ஐனன் காஃபி காஃபி ஹாபன். இல்லை கான்டென்சி மியா பிட்ட கூர்ஸ் ஹெல்ஃபன், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறதுக்கு கான்டென்சி மியர் பிட்ட கூர்ஸ் ஹெல்ஃபன். ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஈஸியாக படிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுதுன்னா என்ன கேட்கணும்? கான்டென்சி பிட்டே கர்னன் இல்லை, கான்டென்ட். கான்டென்ட் மேம். ஆ கான்டென்சி பிட்டே ஸ்க்ரீன் ஷேர் அன்ரூஃபன் பண்ணலையா? பண்ணியிருக்கேன்ல மேம். இங்க ஸ்க்ரீன்ல தெரியுதா இல்லையா? தெரியுதுங்க மேம். ஓகே ஓகே. இந்த பாக்ஸ்ல கொடுத்திருக்காங்க பாருங்க. கான்டென்சி மியா பிட்டு கூர்ஸ் ஹெல்ஃபன். பொலைட்டா கேட்கணும்னா கான்டென்ட் வேர்ட் யூஸ் பண்ணணும். கர்னன் கூட பொலைட்டு தான், ஆனால் கான்டென்ட் யூஸ் பண்ணீங்கன்னா அதை விட இன்னும் ரொம்ப பொலைட்டா கேட்கறதுக்கு கான்டென்ட் யூஸ் பண்ணணும். ஓகேங்க மேம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இங்கே சில இது கொடுத்துருக்காங்க. என்னது? ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் தி ஹாபன் இயர் கெல் போஸ் ஃபர்கேசன். உங்கள் பர்ஸை மறந்துட்டீங்க, ஓகேவா? உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட என்ன மாதிரி ஹெல்ப் கேட்பீங்க? முதல்ல இங்கே வந்து பாருங்க என்னென்ன ஹெல்ப் இங்கே கொடுத்துருக்காங்க. மிஸ் அன்ரூஃபன், எனக்கு கால் பண்ணு. நான் கைன் டிஷன் வாட்டன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. மிட் டைனம் ஹேண்டி டெலிஃபோனியரன், உன்னோட மொபைல்லேருந்து டெலிஃபோன் பண்ணுறேன். மியர் கெல்டு லைஹன், எனக்கு கொஞ்சம் மணி கொடு. எட்வர்ஸ் ஃபார்மிஷ் ஹவுஸ் ட்ருக்கன், எனக்கு எதாவது பிரிண்ட் எடுத்து கொடு. ஸோ இதுதான் ரிக்வெஸ்ட், ஓகேங்களா? சி ஹாபன் இயர் கெல் போஸ் ஃபர்கேசன். அப்போ நீங்கள் என்ன கேட்பீங்க? மிர் கெல்து லேகனாங்க மேம். பர்ஸ் இல்ல, அப்பனா பணம் தாங்க. அதுதான் மியர் கெல்ட் லைஹன். அது எப்படி சென்டென்ஸா இந்த மாதிரி பேசுவீங்க? கான்டென்சி பிட்ட இல்ல, கான்டென்ட். கான்டென்சி பிட்ட மியர் பிட்ட லேகனாங்க மேம். கரெக்ட். கான்டென்சி மியா பிட் கெல்ட் லைஹன், எனக்கு கொஞ்சம் பைசா கொடுக்குறியா அப்படின்னு கேட்கறதுக்கு. அது நீங்க தனியா எழுதி வச்சுக்கோங்க, அப்பதான் ஞாபகம் இருக்கும், இல்லைன்னா மறந்துடும். கான்டென்சி மியா பிட், கான்டென்சி மியா பிட் கெல்ட் லைஹன். இதுவே டூ போட்டு பேசணும்னா கான்டெஸ்ட் டூ பிட் மியா கெல்ட் லைஹன். எழுதிட்டீங்களா? அடுத்தது இயர் ஹேண்டி ஈஸ்ட் வெக். ஸோ உங்கள் மொபைலு எங்கே வச்சுருக்கீங்கன்னு தெரில, போயிடுச்சு. அதுக்கு என்ன பண்ணுவீங்க? உங்கள் மொபைலை எங்கே தேடினாலும் கண்டுபிடிக்க முடியல, என்ன பண்ணுவீங்க? தேடணும். எப்படி தேடுவீங்க? கால் பண்ணணும். மிஸ் அன்ரூஃபன். கான்டென்சி மிஸ் அன்ரூஃபன். எழுதியாச்சுங்க மேம். அடுத்தது ihr Drucker funktioniert nicht.
ஸோ உங்களோட பிரிண்டர் வேலை செய்யல. அப்பனா பிரிண்ட் எடுத்ததா. இட் வாஸ் ஃபர்மேஷன் அஷ்ட்ருக்கன். Ausdrucken. It was for mich Ausdrucken. அதை எப்படி சொல்வீங்க? ஈகர் கோண்டன்சி ம் ஈகர் ப்ரிக்கர் அப்படியே சொல்லலாம். Contency bitte etwas für mich ausdrücken. அஷ்ட்ருக்கன். ம் அடுத்தது der Akku von ihrem Handy is clear. ஸோ உங்கள் ஃபோனில் இருக்கு பேட்டரி எம்டி ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுவீங்க டெலிஃபோன் பண்ணணும்னா? உங்க போனை கொடுங்க. சார்ஜ் போடுவோம் மேம். சார்ஜ் போடுவீங்க. இங்கே மேலே இருக்கிறத பற்றி கேட்குறேன் நான். மேலே இருக்கிற ஆக்டிவிட்டியில் எது? மிஸ் அண்டர்ஃபன் தானே கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்க. ஆஹா, மிஸ் அண்டர்ஃபன்னா எனக்கு கால் பண்ணுங்கன்னு அர்த்தம். நான் கைன் விஷன் வார்டனாங்க மேம். ம் அதுவும் இல்லையா? மேம் மேம் Mit denen handy telefonieren. அதுக்கு என்ன சொல்வீங்க? நான் கொஞ்சம் உங்க ஃபோன்ல இருந்து டெலிஃபோன் பண்ணட்டுமா உங்களுடைய ஃபோன்ல இருந்து அப்படின்றதுக்கு எப்படி சொல்வீங்க? கோண்டன்சி பிட்ட கானன்சி இல்ல, நான் பண்ணலாமான்னு தானே கேட்கணும். ஆமாங்க மேம். If contact. கான்டே இஷ் கான்டேன்னா ஐ Contact குட். is क्वेश्चन கேட்கும்போது எஸ் ஆர் நோ क्वेश्चन கான்டே இஷ் mit deinem handy telefonieren. telefonieren. அடுத்தது ihre Freunde wollen schon gehen. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சீக்கிரமாக போகணுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்வீங்க? மேம் என்னங்க மேம் புரியலைங்க மேம். உங்கள் ஃப்ரெண்டு சீக்கிரமாக போகணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சீக்கிரமாக போகணுன்னு சொல்கிறாங்க, நீங்கள் என்ன சொல்வீங்க அதுக்கு? கொஞ்ச நேரம் போலான்னு சொல்லுவாங்க. அதான் மேம். அதேதான். கோனன்சி இங்க வந்து கோண்டன்சி கான்டாக்ட் இயர் ஐஹெச்ஆர் ப்ளூரல் இல்லைங்களா? நிறைய பேர், ஒரு ஃப்ரெண்ட் இல்லை 2-3 பேர் இருந்தாங்கன்னா நீங்கன்னு சொல்லும்போது ஐஹெச்ஆர் சொல்லுவோம் இல்லைங்களா? கான்டாக்ட் இயர் நாக் ஐன்விஷன் வாட்சன். ஓகே மேம். இதோ இங்க இருக்கு பாருங்க, இயர் கான்டாக்ட் கான்டென்ட். கான்டாக்ட் இயர் நாக் ஐன்விஷன் வாட்சன். எழுதிட்டீங்களா? அப்புறம் இது வந்து ஜஸ்ட்
பாசிட்டிவா ஒருவேளை யாராச்சும் கேட்டாங்கன்னா பாசிட்டிவாவும் ஆன்சர் சொல்லலாம், நெகட்டிவாவும் ஆன்சர் சொல்லலாம். கான்டே இஸ் பிட்டர் மித் டைனம் ஹேண்டி டெலிஃபோனியரன் அப்படின்னு கேட்டா யா கேன் அப்படின்னு கூட சொல்லலாம். இல்லைன்னா டுட் மீ லைட் மைன் அப்பு இஸ் கிளியர், சாரி என்னோட பேட்டரி கூட என்னவா இருக்கு, சார்ஜ் டவுனா இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? ஓகே மேம். ஓகே, ஹோரன்சி இஸ் த ஸ்ட்ராங்கிஷ் gesprochen ஆர்டர் நிஷ்ட். ஸோ இது வந்து ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாங்களா இல்லையா அப்படின்னு. ஒருவேளை அவங்க கான்டெஸ்ட் அது யூஸ் பண்ணாலுமே அவங்களோட டோன் எப்படி இருக்குன்னு பாருங்க. Eins, Könnte ich mal telefonieren, bitte? 2, Könntest du mir bitte helfen? 3, Gib mir bitte kurz dein Buch. 4, Könnten Sie das bitte fertig machen? 5, Kannst du bitte die Musik ausmachen? 6, Könntet ihr bitte zu mir kommen? ஸோ எதெல்லாம் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு, எது இல்லை. ஃப்ரெண்ட்லினாங்க மேம். ம் கான்டே ஸ்மால் டெலிஃபோன் பிட்ட ரெக்வஸ்டா இருந்துச்சுங்க மேம். அது ம் 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 கான்டெஸ்ட் டு மெர் பிட் ஹால் அதுவும் ரெக்வஸ்ட் தாங்க மேம். ம் ரெக்வஸ்ட் தான் இருந்துச்சு, அவங்க பேசுனதும் அப்படிதான் இருந்துச்சா, அதுதான் மெயின். ஆமா மேம். 3யும் 6ம் ஒரு மாதிரி ரூடா பேசுன போல தெரிஞ்சிச்சு. சரி சரி, இன்னொன்னு ஃப்ரெண்ட்லியா எப்படி பேசியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓகேங்க. 1, Könnte ich mal telefonieren, bitte? 2, Könntest du mir bitte helfen? Just to mir bitte helfen. 3, Gib mir bitte kurz dein Buch. ரூடா இருக்குது. 4, Könnten Sie das bitte fertig machen? 5, Kannst du bitte die Musik ausmachen? 6, Könntet ihr bitte zu mir kommen? ஓகே, டிரைவ் அடிக்கிற போல பேசுற போல தெரியுதுங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் வந்து பேசுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கான்டே ஸ்மால் டெலிஃபோனியரன் பிட்டு நான் ஒரு வாட்டி கால் பண்ணிக்கலாமான்னு கேட்குறதுக்கு. கான்டெஸ்ட் டூ மியர் பிச்சர் ஹெல்ப் அண்ட் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியா, கீப் மியர் பிச்சர் பூஸ்ட் அண்ட் புக், உன்னோட புக்கு கொஞ்சம் கூட அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லைங்களா, அதுதான். சாரி என்ஷூரிங் இருக்கு மேம். எக்கோ அடிக்குதுங்க மேம். யாரோட இதுல? தெரியலைங்க மேம். ஓகே. ஸோ கிவ் மீ அ பிட்டர் கோர்ஸ் டைன் புக் அப்படின்னா உன்னோட புக்கு கொஞ்சம் கொடு அப்படின்னு கேட்குறது. கான்டென்சி தஸ் பிட்டர் ஃபர்டிஷ் மார்க்கன், ஸோ இதுக்கு ஒரு கம்ப்ளீட் பண்ண அப்படின்றது. கான்ஸ்டூ பிட்டர் தி மியூசிக் ஹவுஸ் மார்க்கன், கொஞ்சம் மியூசிக் ஆஃப் பண்ணுறியா. குவான்டிட்டியா பிட்டர் ஜூமியர் காமன், கொஞ்சம் என்கிட்ட வரியா அப்படின்னு கேட்குது. ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், கான்டெஸ்ட் டூ மியா பிட்டர் ஐனன் பிளைஸ்டிவ் கேபன், ஸோ எனக்கு ஒரு பென்னு கொடுக்க முடியுமா அப்படின்னு கான்டென்சி பிச்சர் ஊபும் ஃபியா பே மாக்கன், ஸோ எக்ஸசைஸ் 4B பண்ணுறீங்களா. இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இது படிச்சீங்களா இல்லையா? படிக்கலையா?
படிச்சீங்களா இல்லையா? ஜஸ்ட் நீங்க சொல்லிட்டீங்கன்னா நம்ம சீக்கிரமா இது பண்ணிடலாம், அவ்வளவுதான். படிக்கல மேம். மரியா நீங்களும் படிக்கலையா? மணி மரியா இல்லைங்க. ஓகே, சொல்லிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. தஸ் இது படிங்க. தஸ் புக் தியேட்டர். Thus, Brook Theatre is thus விஷ்டிக்ஸ்ட் Wichtigster Theatre in Auschwitz, ஓஸ்டோரைஷ். ஓஸ்டோரைஷ். Österreich. ம் Über ம் 100 ம் ஷாஸ்பீலரிடன். Schauspielerinnen ம் und Schauspieler ம் arbeiten hier ம் hier hier ம் dazu. ம் Kommen noch ம் ungefähr ம் 300 ம் 300 ம் Angestellte. Angestellte in der Verwaltung und der ம் Technik. ம் ஸோ என்ன சொல்றாங்க அவங்க? ஸோ புர்க் தியேட்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான தியேட்டர். ஆஸ்திரியாவில் 100 ஆக்டர்ஸ் வந்து அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் 300 எம்ப்ளாயீஸ் வந்து அட்மினிஸ்ட்ரேஷனும் டெக்னிக்கல்லையும் ஒர்க் பண்ணுறாங்க. அதுதான். நெக்ஸ்ட் படிங்க. படிங்க சீக்கிரம் சீக்கிரம் படிங்க, டைம் இல்லை. Under Ringspresse ம் gibt es nicht nur Gunst ம் und Kultur, Ma'am. ம் ஆமாம். Kultur. ம் Hier macht man auch Politik. ம் Das Rates ம் von ம் Wien State, Ma'am. ம் ஸ்டேட். State. Der geht neben dem Parlament. ம் Hier machen die Politiker new Gestes. ம் Das Gebäude ம் von ம் Theobald ம் Hansen ஆ is ம் 166 யாரு? Jahre alt. ம் ஸோ த ரிங் ஸ்டார்ஸை வந்து இட்ஸ் அ ஹோம் ஃபார் ஆல். என்ன சொல்கிறது, அங்கே நிறைய பேர் வந்து ஆர்ட் கல்ச்சர் எல்லாம் அங்கே பண்ணிட்டு இருப்பாங்க. அங்கே பாலிடிக்ஸ் கூட நடக்கும். வியன்னாவில் வந்து ராட் ஹவுஸ், அந்த டவுன் ஹால், சிட்டி ஹால் சொல்லுவோம் இல்லைங்களா, அது வந்து வியன்னாவில் நெக்ஸ்ட் பார்லியம்க்கு பக்கத்துலேயே இருக்குது அந்த டவுன் ஹால். அங்கே நிறைய லாஸ் எல்லாமே வந்து பண்ணுறாங்க, மேக்கிங் நியூ லாஸ். புதுசாக என்ன லா வரணும் எல்லாமே அந்த பார்லிமெண்ட்டில் தான் உருவாக்குறாங்க. தஸ் கெபாய்டு, த பில்டிங் வந்து 160 years old. சே Ruhe und Entspannung finden Winner und Touristen im Volksgarten im Sommer kann man enjoy lokalen Fast Magen. Fans von Kaiserian Zizi sind hier. Genauso gehen wie Freunde von Partys. Sie feiern Nacht in der Volksgarten. Club Disco. ஸோ அங்கே வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் இது அமைதியாக இருக்கிறதுக்கு வந்து டூரிஸ்ட், வியன்னாலேருந்து டூரிஸ்ட் வந்து அந்த கார்டனுக்கு வருவாங்க, ஃபோக்ஸ் கார்டன். சம்மரில் வந்து 2 பிளேசஸில் வந்து அவங்க பிரேக் எடுக்கலாம்.
ஒன்று வந்து கைசரி சிசி, அதாவது எம்பரர் சிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருந்த அந்த பிளேஸில் வந்து ஃப்ரெண்ட்ஸோட எல்லாருமே ஹாப்பியாக பார்ட்டிஸ் என்ஜாய் பண்ணுவாங்க. நைட்டில் கிளப் டிஸ்கோ எல்லாம் நடக்கும் அந்த கார்டனில். நெக்ஸ்ட்டு Hinter den Großen Alten Museum under Ringstraße ist das Museum Quartier. Moderne Kunst finden die Besucher in zwei Gebäuden, dem MUMOK und dem Museum Leopold Darf gibt es auch viele Bilder von Egon Schiele und anderen österreichischen Malern. ஓகே. ஸோ பிஹைண்ட் அது பின்னாடி லார்ஜ் பில்டிங் இருக்கு, அதுக்கு பின்னாடி வந்து ரிங் ஸ்ட்ராஸ் இருக்கு. அந்த இடத்துல மியூசியம் குவார்ட்டர்ஸ் இருக்கும். ஸோ மாடர்ன் ஆர்டிஸ்ட் வந்து ரெண்டு பில்டிங்ஸை விசிட் பண்ணுவாங்க. அது வந்து டேம் முமோக் ஒரு மியூசியமு, டேம் லியோபால்டு மியூசியமும் அங்கே விசிட் பண்ணுவாங்க. நிறைய பிக்சர்ஸ் ஈகான் ஷீலா அவங்களோடது, அப்புறம் நிறைய ஆஸ்திரேலியன் பெயிண்டர்ஸோட பிக்சர்ஸ் அங்கே கிடைக்கும். Okay. Hören Sie das Gespräch und sehen Sie auf den Stadtplan, wovon sprechen die beiden Freunde, wo steigen Sie ein, wo steigen Sie aus. ஸோ இங்கே வந்து அந்த ரெண்டு லேடிஸ் பேசுகிறாங்க, அது வந்து எதை பற்றி பேசுகிறாங்க, எங்கே ஏறுறாங்க எங்கே இறங்குறாங்க எந்த பிளேஸில் அப்படின்னு சொல்லிட்டு. Meine Füße tun weh. Wir sind schon so viel gelaufen. Was machen wir jetzt? Wir wollten doch auch zur Universität. Nehmen wir einfach die U-Bahn. Ach, fahren wir doch lieber mit der Straßenbahn. Da sieht man auch was. Ja, okay. Da vorne bei der Oper ist eine Haltestelle. Können wir bis zur Uni fahren? Nicht ganz. Wir fahren den Ring entlang und beim Parlament müssen wir aussteigen. Ring? Die Ringstraße. Hören wir einfach rein in die App. Die Ringstraße ist die schönste Straße von Wien. An der Ringstraße stehen viele wichtige Gebäude. Fast alle sind in den Jahren zwischen 1850 und 1880 entstanden. Die Staatsoper wurde 1869 eröffnet. Die Architekten waren... Siehst du den kleinen Park? Ich glaube, das ist der Burggarten. Burgring? An der Ringstraße stehen auch die beiden großen Museen, das Kunsthistorische und das Naturhistorische. Hinter dem Maria-Theresien-Platz ist das neue Museumsquartier. Da können wir morgen hingehen, ins Museumsquartier. Und der große Platz da, guck mal, das muss der Heldenplatz sein. Davon habe ich schon gelesen. Möchtest du die Informationen hören? Nein, ich schaue einfach. Ring Volkstheater. Da rechts ist der Volksgarten. Ah, da ist der. Da gehen wir heute Nacht hin, in die Clubdisco. Genau. Parlament, Rathaus. Oh, wir müssen aussteigen. Dann gehen wir durch den Rathauspark zur Universität. ஓகே. எங்கே ஏறுறாங்க எங்கே இறங்குறாங்க எதாவது தெரிஞ்சுமா? தெரியலைங்க. இது படிச்சுமா தெரியல? ஸோ இங்கே பாருங்க, பார்லிமெண்ட் பார்லிமெண்ட் கிட்ட முசேன் aussteigen Aussteigen. என்னது? einsteigenனா ஏறுது, aussteigenனா இறங்குறது. ஓகேவா?
ஓகே. ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஃபோர்னர் பைடர் ஓப்பர் ஓப்பர் கிட்ட வந்து அங்க ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கு, அங்க ஏற போறாங்க. இறங்குறது வந்து பார்லிமெண்ட்ல இறங்க போறாங்க. ஸோ சுத்தி போகும்போது என்னென்ன பிளேஸ் வருது எல்லாமே அதை பத்தி பேசுறாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ வந்து இந்த பிளேசஸ்ல சப்போஸ் நாதியா கேட் அம்ரிங் ஸ்பாஜியரன் ரவுப் டைன பவுசர். ஸோ நாதியான்றவங்க வந்து வாக்கிங் போயிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பிரேக் எடுக்கணும். ஸோ இந்த பிளேஸ்ல எந்த இடத்துக்கு போவாங்க? ஆ பே சே டேல பிரேக் எடுக்கிறது சேயிங் மேம். சரி. ஓகே. Francisco möchte mehr über asterische Künstler wissen. ஆர்ட் பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா எங்க போவாங்க? பேங் மேம். தேவா பார்லிமெண்ட்டுக்கு போக மாட்டாங்க. ஏய் அந்த ஆர்ட்ஸ். புரூக் தியேட்டர் மேம். ஓகே. ஆயிரம் காலம் என்னம்மா? ஆர்ட் பெயிண்டிங் இதை பத்தி எல்லாம் பார்க்கணும்னா எங்க போவாங்க? மியூசியம் மேம். மியூசியம் போவாங்க மேம். எங்க? மியூசியம். அப்ப எந்த 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 பிளேஸ் இங்க மேல மென்ஷன் பண்ணிருக்குது இல்ல மியூசியம்? பேதனங் மேம். டே 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 பே சே டே. முசியம் மேம். டேங் மேம். ஐசோ interessiert sich for politic. பார்லிமெண்ட் மேம். பார்லிமெண்ட் போவாங்க. பாலிடிக் எதுல இருக்கு? பேல இருக்குதுங்க மேம். பே மேம். ஸ்டெஃபி மிஸ்டர் நாக்ஸ் ஹவுஸ் கேயன் நைட்ல வெளியில போகணும்னு சொல்றாங்க. எங்க? நைட் தியேட்டர் இருக்காங்க மேம். இல்ல நைட்ல வெளியில போகணும், என்ஜாய் பண்ணணும், பார்ட்டிஸ். அந்த புரூக் தியேட்டர் மேம். புரூக் தியேட்டரா? சேதன வரும். ஃபால்ஸ் கார்டன் மேம். ஸோ ஆஸ்கார் und கிளாஸ் சேயன் gerne டிராமா கொமேடியன் இதெல்லாம் பார்க்கணும்னா எங்க போகணும்? ஓகே. நெக்ஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் பேசுறது எது பிடிச்சிருக்கு எது பிடிக்கலன்னு சொல்றாங்க. Man hört und liest immer wieder, dass man in Wien sehr, sehr gut leben kann. Mara, finden Sie das auch? Das kann ich nicht sagen. Ich wohne schon sehr lange in Wien und habe nie in einer anderen Großstadt gelebt. Das Leben hier in Wien ist wirklich gut. Das Wasser ist gut. Ich muss nie Wasser in Flaschen kaufen. Die Stadt ist sauber. Die U-Bahn, die Straßenbahnen und die Busse funktionieren gut. Gibt es auch negative Dinge? Was finden Sie nicht so gut? In der Innenstadt sind zu viele Touristen. Fast 8 Millionen pro Jahr, habe ich gehört. Viele Leute vermieten deshalb ihre Wohnungen an Besucher und die Mieten werden immer teurer. Und im Winter ist das Wetter nicht so angenehm. Es gibt viel Wind und oft Nebel. Aber ich bin sehr gern Wienerin. Vielen Dank. Und Sie, Philipp? Stimmen Sie zu, dass man in Wien sehr gut leben kann? Ja, ich lebe jetzt schon 10 Jahre hier und möchte nicht mehr weggehen. Warum sind Sie nach Wien gekommen? Ich habe eine Stelle bei der UNO bekommen. Ich finde, Wien ist jetzt internationaler als vor 10 Jahren. Das gefällt mir. Und es gibt gute Schulen für meine Kinder. Was gefällt Ihnen nicht so gut? Ich denke, viele Leute in Wien sind nicht zufrieden. Sie sehen die Dinge immer nur negativ. Das verstehe ich nicht. Vielen Dank. ஓகே, இந்த லேடிக்கு மாறாக்கு என்ன பிடிச்சிருக்கு என்ன நல்லா இருக்குன்றாங்க?
So that's Leben. லைஃபே வந்து வியன்னால வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்களா. வாசர் இஸ் குட், ஸ்டார்ட் இஸ் sauber, ஸோ சிட்டி க்ளீனாக இருக்கு, யூபான் ஸ்ட்ராசன்பான் பஸ் எல்லாம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ இதெல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போது கிஃப்டர்ஸ் ஆஃப் நெகட்டிவ் டிங்க அப்படின்னா நெகட்டிவ் எதாவது இருக்கா, எதாவது பிடிக்கலையான்னா நிறைய டூரிஸ்ட் இருக்காங்க. ஸோ அதனால பீப்புள் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு விசிட்டர்ஸ் வரவங்களுக்கு தங்குறதுக்கு வீடு ரெண்ட் கொடுக்குறாங்க. அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. வெதர் கூட கொஞ்சம் சரியில்லை அப்படின்றாங்க. ஆனால் இடம் பிடிச்சிருக்குன்னா. ஸோ இவருக்கு எது பிடிக்கல, எது பிடிச்சிருக்கு? gute Schulen, good school அப்படின்னு சொன்னாங்க. எது பிடிக்கல அப்படின்னா so people are not satisfied. இங்க இருக்கிற people வந்து not satisfied. sie sehen die Dinge immer nur negative. people வந்து எப்பவுமே எது சொன்னாலும் நெகட்டிவா எடுத்துக்கிறாங்க அப்படின்றாங்க. so இதுதான். ஓகே. ஸோ சிட்டியை பற்றி பேசணுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு இது டெக்ஸ்ட் எழுதலாம். தி ஸ்டார்ட் இஸ் க்ரோஸ், இல்லை நிக்ஸ் ஓ க்ரோஸ், இல்லை ஸ்டார்ட் இஸ் கிளைன். ஸோ மென்ஷன் லேபன் இன். ஸோ எந்த இடத்துல இருக்குது, சிட்டி எவ்வளோ பெருசு, பீப்புள் வந்து ஓ லீக் தி ஸ்டார்ட், அந்த சிட்டி வந்து நார்த்து சவுத்து வெஸ்ட்டு ஈஸ்ட்டு எதில் இருக்குது, என்னெல்லாம் இம்பார்ட்டண்ட்டு, எதெல்லாம் பிடிச்சிருக்கு எதெல்லாம் பிடிக்கல அப்படின்னு எழுதணும். சரிங்களா. ஸோ இதோட வந்து உங்களுக்கு 5th லெசன் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நான் உங்களுக்கு ஒன்று தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து ஒரு எஸ்ஏ ஜஸ்ட் A1 லெவலுக்கு இப்போ ஹேண்டியும் ஆல்டாக், அதாவது மொபைல் இன் எவ்ரிடே லைஃப்பில் மொபைலோட இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ A1 லெவலுக்கு எவ்வளோ எழுதியிருக்கேன், A2க்கு வந்து எவ்வளோ இருக்குது, B1க்கு எவ்வளோ இருக்குது, B2க்கு எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ நான் இந்த இது உங்களுக்கு அனுப்புகிறேன். ஓகேவா. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா எவ்ரிடே லைஃப்பில் மொபைலோட என்னெல்லாம் இம்பார்ட்டண்ட், ஸோ என்ன அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ், உங்களோட ஒப்பீனியன் என்ன, ஓகேவா. எல்லாத்தையும் படிச்சுட்டு உங்களால் ஓனாக எதாவது எழுத முடியுமான்னு பாருங்கள். பிகாஸ் B1ல வந்து முக்கால்வாசி ஓனாக எழுதுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால தான் நான் வந்து எல்லா லெவலுக்கு ஈச் லெவலுக்கும் ஒரு டாபிக் எடுத்தால் எப்படி இருக்கும்னு நான் காமிச்சிருக்கேன். சரிங்களா. ஓனாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க படிச்சுட்டு. நீங்கள் இது ஒரு வாரம் கூட டைம் எடுத்துக்கோங்க எனக்கு. சரிங்களா. நான் இது மட்டுமே அனுப்புறேன் நான். ஓகே, அதை பாருங்க, நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. சரிங்களா. ஓகே மேம். ஓகே, cheers. Cheers, ma'am. Cheers, ma'am.